ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருக்குமே ஈத் நல்லபடியாக போயிருக்கோன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் எனக்குமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஈதோட வைப் ஸ்டார்ட் ஆகுறதே மெஹந்தி போடுறதுலேருந்து அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி ஃபஸ்ட்டு நான் மெஹந்தி தான் போட்டிருந்தேன். ஃப்ரண்ட்டில் மட்டும் 2 கையில் ரொம்ப சிம்பிளான ஒர்க் மாடல் மட்டும் போட்டுக்கிட்டேன். மெஹந்திலாம் எடுத்ததுக்கப்புறமே ஒரு 11 கிட்ட நைட்டே வட்டலப்பம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான திங்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். அது எல்லாமே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வட்டலப்பம் செய்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நைட்டே கொஞ்சம் ஒர்க்லாம் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங்கே ரொம்ப ஹரிபரியாக ஒர்க் ஒரு சைடு போயிட்டு அப்புறம் தொழுவணும், அப்புறம் ரெடி ஆகணும் அப்படின்ட்டு ரொம்பவே 2 பெருநாமே ரொம்ப ரிஸ்க்காக போயிடுச்சு. ஸோ அதனால் இப்போது நைட்டே ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வட்டலப்பம் நைட்டே நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். ஜாலருக்கு மட்டும் மாவு காலையில் கரைச்சிக்கலாம், அது ஒன்றும் அந்த அவ்வளோக்கா பெரிய வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு கிச்சனையுமே நீட் பண்ணிவிட்டு தூங்க போயிட்டேன். அதுக்கப்புறமே மார்னிங் எந்திரிச்சோடனே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தொழுதுட்டு இங்கே வீட்டில் மட்டும்தான் தொழுகிற மாதிரி இருக்கும். வெளியில் பெண்கள் போய் தொழுகிற மாதிரி இங்கே எதுவுமே இல்லை. ஸோ அதனால் சொல்லி நானும் அம்மாவும் வீட்டிலையே தொழுதுட்டோம். நானும் அம்மாவும் தொழுதுட்டு சலாம் கொடுத்ததுக்கப்புறம் அங்கே ஊரில் ஃபோன் பண்ணி பேசுகிற வேலை இருந்துச்சு. அதெல்லாம் பேசினதுக்கப்புறமே பேசிக்கிட்டே ஜாலர் ஒரு சைடு ஊற்றிக்கிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் வட்டலப்பவுமே பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சைடு பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். நான் இதுக்கு சாரீ தான் நான் எடுத்திருந்தேன். ஆனால் காலையிலே நம்ம வேலை பார்க்கணும் அப்படிங்கிறனால சாரீ போட்டுடலாம், வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தொழுகிறதுக்காக ஒரு பிளாசோ செட் காட்டனில் உள்ளது தான் வியர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமே சாப்பிட்டதுக்கப்புறம் வேணால் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமே சாப்பிட உட்காந்தாச்சு. நானும் அம்மாவும் அப்படிங்கிறதுனால வெளியில் நம்ம சாப்பாடு கொடுப்போம். பட் இருந்தாலும் நாங்கள் அதிகமாக எதுவுமே செய்யலை. ஏன்னா லன்ச் பிரியாணி ஹெவியாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ காலையிலே நம்மளால் ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அப்புறம் ரொம்ப டயர்டாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஹெவியாக எதுவுமே காலையில் பண்ணலை. இது தான் நான் என்னோடய ஈதுக்கு எடுத்த சாரீ. அந்த ஆனியன் பிங்க் கலர், அதோடைய ப்ளவுஸ் கூட ஃப்ரீல் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இந்த சாரீ எப்படின்னா ரொம்பவே ஸ்டோன்ஸ்லாம் கம்மியான ஸ்டோன் வச்சது. இது என்னுடைய அம்மாவுக்கு எடுத்தது. இந்த லாவெண்டர் சாரீ அப்புறம் இதுக்கப்புறம் வர சாரீ இது எல்லாமே செட்டாக 3 பேர் எடுத்ததுனால அந்த சாரியுமே இதில் காமிச்சிருந்தேன். அதுக்கப்புறமே இந்த சாரியில் ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் தான் அப்படிங்கிறனால எனக்கு ஆனியன் பிங்க் கலரில் எந்த ஒரு பேங்கிளோ இல்லை நெக் பீஸு எதுவுமே எனக்கு செட் ஆகலை. சரி சில்வர் தான் கிடச்சிது அப்படிங்கிறனால சில்வர் பேங்கிளும் அதுக்கு தகுந்தாப்பில் நெக் பீஸுமே அதுக்கு செட் ஆகிற மாதிரி இயரிங் எல்லாமே அது செட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் ஒரு கையில் மட்டும் பேங்கிள் போட்டுட்டு இன்னொரு கையில் ப்ரேஸ்லெட் போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தேன். அப்புறமே ஒரு மைண்ட் மாதிரி கொஞ்சம் ஏன் இவ்வளோ அதிகமாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாஃபாக பிரித்து 2 கையிலையுமே அதே பேங்கிளே போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமே சில்வர் கலரில் நெக் பீஸு இது எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மள என்ன பண்ணுவோம், ஃபோட்டோ வீடியோஸ் இதெல்லாமே எடுத்துகிட்டு ஒரு சைடு இருந்துக்கிட்டு இருந்தேன். ஆக்சசரிஸ்லாம் வியர் பண்ணதுக்கப்புறம் குட்டி மேக்கப் ஒன்று போட்டுட்டு லாஸ்ட்டாக அவுட்லுக் இப்படி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் லன்ச்சுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, அப்புறம் ஆனியன் இப்போது ரைத்தா பண்ணாமல் சும்மா ஆனியன் மட்டும் வச்சுருந்தோம். பட் இது கத்திரிக்காய் பச்சடி. அப்புறம் எல்லாருமே வாழை இலையில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வாழை இலை, அப்புறம் ஃபிர்னி கஞ்சியுமே செஞ்சுருந்தோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, ஃபிர்னி கஞ்சி இதெல்லாமே மதியானம் லன்ச் ஃபினிஷ் பண்ணியாச்சு. உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் லன்ச் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.